வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. இன்றைக்கி கோழி ரோஸ்ட் பண்ணி கறியாக சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி இருக்கிறேன். இந்த கறியை டிஷ் அவுட் பண்ணிக்குள்ள கையால் பிச்சு தான் சாப்பிட வேணும். கோழி டோஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் முள்ளு கரண்டியால் அந்த தசைகளை நன்றாக குத்தி குத்தி விட வேணும். அப்போ தான் உப்பும் புளியும் அந்த கோழி இறைச்சிக்குள்ளே ரங்கி நல்ல டோஸ்ட் ஆகிக்குள்ளே உள்ளுக்கு இருக்கிற இறைச்சியும் நல்லா வெந்து டேஸ்டாக வரும். மஞ்சள், உப்பு, தனித்தூள் போட்டு இதை நன்றாக பிரட்டி எடுக்க வேணும். எல்லா இடமும் உப்பு ஊறுறதுக்கு தண்ணி உப்பும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாத்திரத்தில் இதை போட்டு நன்றாக பிரட்டி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். கோழி டோஸ்ட் பண்ணினா வீட்டில் மிரக்கறி தேவையில்லை. நான் மிரக்கறி எல்லாத்தையுமே கோழி டோஸ்ட்டுக்குள்ளே கிரைண்டரில் போட்டு அரைத்து போட்டு விடுவேன். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்கிறேன். கேரட், தக்காளி பழம் எல்லாம் சிறிய துண்டுகளாக வெட்டி இருக்கு. நான் ஒரேஞ்சும் சேர்த்திருக்கிறேன். கடை தயாரிப்பில் ஒரேஞ்ச் சேர்த்திருக்க மாட்டார்கள். நாங்கள் வீட்டில் செய்யும் போது பிள்ளைகளுக்கு சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரேஞ்சையும் சேர்த்திருக்கிறேன். இப்போ வெட்டி வைத்திருக்கிற மிரக்கறி, வெங்காயம், மிளகாய், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு அரைத்து நல்ல மென்மையான பதத்துக்கு எடுத்திருக்கிறேன். கிரைண்டரில் அரைக்கும் போது மஞ்சள், தனித்தூள், கட்டத்தூள், மசாலாத்தூள், மிளகு தூள், சுப்கட்டி எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கலாம். இந்த கூட்டை நான் இப்போ கிரைண்டரில் போட்டு அரைத்து எடுத்து விட்டேன். கழுவி சுத்தம் செய்த கோழியை நான் இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் தான் போட போகிறேன். அரைத்த கூடு 2 தக்காளி பழம் போட்டபடியாக புளியாக இருக்கும். காணாவிட்டால் உப்பு சேர்க்கவும். இப்போ அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் இறைச்சியை வச்சுட்டு அரைத்த கூட்டை அந்த இறைச்சிக்கு மேலே தான் போடுறேன். வெளியில் படாமல் அந்த ஃபாயில் ஷீட்டுக்குள்ளேயே போட்டு ஆரஞ்சை புழிஞ்சு சீட்ஸ் எல்லாம் நீக்கி விடவும். கருவேப்பமில, கருவாயில், ரம்பையில் எல்லாத்தையும் இந்த ஃபாயில் ஷீட்டுக்குள்ளேயே போட்டு விடவும். பாதி தேசி புளியை புழிந்து சீட்ஸ் எல்லாம் நீக்கி தேசி புளியையும் இதற்குள் விடவும். இப்போ ஃபாயில் ஷீட்டை எல்லா பக்கமும் மடித்து உள்ளுக்கு ஆவி போகாத மாதிரி அமர்த்தி விடணும். டோஸ்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 45-50 நிமிடங்கள் எடுக்கும். டோஸ்ட் ஆனவுடன் நீங்கள் உடனே ரக்காமல் இன்னும் ஒரு 15 நிமிடம் அந்த சூட்டில் அதே அடுப்பில் வைத்தால் நன்றாக வத்தி இப்படி வரும். இன்று பாறை மீன் கூட்டு குழம்போட இந்த டோஸ்ட் பண்ணின சிக்கன் தான் பிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த சுவையை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.